ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? அன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 பழுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை 3 போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா போடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், அதுபோக வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அடிபிடிக்காமல் இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகும் தண்ணியும் கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். 3 முட்டையை அவிச்சு வச்சு 2 கட் பண்ணி அதில் பெப்பர் தூள் போட்டு ஒன்று ஒன்றா இறக்குங்க. இந்த கொதிக்கிற கிரேவியில் ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டுட்டு ரொம்ப வதக்காமல் முன்னையும் பின்னையுமா லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா கூட நல்லா அந்த கிரேவி உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, ஆல்ரெடி கரம் மசாலா அதில் இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? அன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 பழுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை 3 போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா போடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், அதுபோக வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அடிபிடிக்காமல் இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகும் தண்ணியும் கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். 3 முட்டையை அவிச்சு வச்சு 2 கட் பண்ணி அதில் பெப்பர் தூள் போட்டு ஒன்று ஒன்றா இறக்குங்க. இந்த கொதிக்கிற கிரேவியில் ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டுட்டு ரொம்ப வதக்காமல் முன்னையும் பின்னையுமா லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா கூட நல்லா அந்த கிரேவி உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, ஆல்ரெடி கரம் மசாலா அதில் இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கலை.